அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சபரிமலை மகர ஜோதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்ற புண்ணிய ஸ்தலமாகும். ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பின் போதும் 5 நாட்கள் மட்டுமே பாரம்பூர் சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்படுகிறது. மிகுந்த பூஜைகள் நடத்தப்படும். பிறகு மீண்டும் கோவில் நடை சாத்தப்படுகிறது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மார்கழி மாதங்களில் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து 41 தினங்கள் நடைகள் திறந்திருக்கும். இந்த தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை சபரிமலையில் கூட்டு பிரார்த்தனை செய்வது வழக்கத்தில் இருக்கிறது. இன்றளவும் சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வருபவர்கள் பக்தர்களை விட மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண பல லட்சம் கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள். ஆனால் மகர ஜோதி பற்றி பல சர்ச்சைகள் சந்தேகங்கள் இன்று வரை பலரிடமும் இருந்து வருகிறது. மகர ஜோதிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவலை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சபரிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வுதான் மகர ஜோதி தரிசனம். இந்த மகர ஜோதியை கோடான கோடி மக்கள் விரதம் இருந்து எப்படி சபரிமலைக்கு செல்கின்றனரோ சிவப்பு துணி அணிந்து, அதே போல இந்த மகர ஜோதிக்கான மாலையிட்டு விரதம் இருந்து செல்கிறார்கள். மகர ஜோதி தரிசனத்திற்காக, அதாவது மண்டல பூஜையை தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்திற்காக முக்கியமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருக்கும். மகர சந்திராந்தி நாளன்று மாலை பொன்னம்பலமேட்டில் தோன்றும் மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவது வழக்கம். ஐயப்பனை ஜோதி வடிவில் காண்பதுதான் இதன் முக்கியத்துவமாகும். மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவகோலத்தில் விற்றிருக்கும் பரம்பூர் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகமாகும். இதனால் ஏராளமான சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் ஐயப்பன் பக்தர்கள் மட்டும் இது முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இதுதான் எங்களுடைய ஐயப்பன் என ஏற்றுக்கொண்டு அவர் எங்கிருந்து தென்பட்டாலும் சரி அவர்தான் எங்களுடைய முழு மூச்சாகவே நினைத்து ஐயப்பனை வழங்கக்கூடிய அற்புதமான நாள்தான் அந்த ஜோடியமாக காட்சியளித்து ஆசி வழங்கும் தினமாகும். ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் இயற்கையாக தோன்றும் நிகழ்வு கிடையாது என பல சர்ச்சை கருத்தும் பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது. ஆனால் ஐயப்பன் பக்தர்கள் இதனை முழுமையாக மறுத்துவிட்டு முக்கியமாக ஐயப்பனே என நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் மகர ஜோதி நிஜமாகவே தெய்வத்தின் திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் ஜோதியா என்ற சந்தேகம் பல ஆண்டு காலமாக நிலவி வருகிறது. ஆனால் இதை நிரூபிக்கும் வகையிலான அறிவியல் சான்றுகள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தல அரண்மனையிலிருந்து 3 பெட்டிகள் பரம சுவாமி ஐயப்பனுக்கு அளிக்கப்படும் திருவாரணமயங்கள் மற்றும் தலை சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வரப்படும் திருவாபரண பெட்டிகள் வரும்போது பந்தலத்திலிருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலாக வரும் அதிசய நிகழ்வு இப்போது வரை நடைபெற்று வருகிறது. மகர சங்கராந்தி அன்று சபரிமலை, அதாவது சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையும் திருவாபரண பெட்டிகள் சபரிமலை மேல் சாந்தி மற்றும் சந்திராயணம் ஒப்படைக்கப்படும். மாலை சிறப்பு பூஜைகளும் பிறகு வைர கிரீடம், தங்க ஆரணம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி பரம்பூர் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகின்றன. முக்கியமாக சன்னிதானத்தில் திருவாபரணங்கள் மற்றும் அணிவிக்கப்பட்டு கற்ப ஆர்த்தி காட்டி முடித்ததும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் 3 நட்சத்திரங்களை அடுத்து 4வது நிமிடங்கள் ஒளிரும் காந்தமலை என்றாலே தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள். இங்கு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி ரூபமாக தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகமாகும்.
நட்சத்திரங்கள் தொடர்ந்து தெரிவது தெய்வீக நிறைந்து இருப்பதற்கான அடையாளம். தெய்வ சக்தி நிறைந்து தெய்வத்தின் வருகையை முன்கூடியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாக சொல்லப்படுகிறது. காந்தமலையின் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் 5 மலையிலும் எழுந்தருளிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கமிடுவார்கள். அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்கும் காட்சியை காண்போர் மெய்சிலிருக்க வைக்கும். இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான ஐயப்பன் பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து தென்படுகிறார்கள். முக்கியமாக மகர ஜோதி தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி ஏராளமான பக்தர்கள் உயிரிழந்தனர். அந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்ட கேரளா ஹைகோர்ட் மகர ஜோதி தரிசனம் என்பது உண்மையில் இயற்கையாக தோன்றும் அதிசய நிகழ்வா அல்லது வனத்துறை மற்றும் போலீசாரால் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதா என விசாரணை நடத்தி உண்மை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. விசாரணையின் போது ஆஜராகி விளக்கமளித்த திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் மகர ஜோதி தரிசனம் என்பது இயற்கையாக தோன்றும் ஜோதியை தவிர மனிதர்களால் ஏற்படுவது கிடையாது என தெளிவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகர ஜோதி காண ஏராளமான பக்தர்கள் அங்கே ஐயப்பன் கோவிலில் தோன்றுகிறார்கள். வானத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் மகர சங்கராந்தி என்று கூறப்படும் நாளன்று தோன்றும் நட்சத்திரம் கேரள மாநிலத்தில் சபரிமலைக்கு நேர் எதிரே கண்டமாலா மலை முகட்டில் இருந்து தோன்றுவதாக ஆதாரமாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இது ஆதாரமற்ற செய்தியாகவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த சபரிமலை தரிசனத்தைக்கார ஒவ்வொரு ஆண்டும் வந்து முக்கியத்துவமாக அனைவரும் ஆசி பெற்று செல்லுகிறார்கள். சபரிமலை மகர சங்கராந்தி அதாவது சபரிமலை மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சூரியன் மகர ராசிக்கு மற்றும் நேரம் மகர சங்கராந்தி என்பதனால் ஐயப்பன் ஜோதி தரிசனம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி சரணம் ஐயப்பா என முழக்கமிட்டு இல்லங்களில் விளக்கேற்றி வழிபடுகிறனர். இது ஒரு புனிதமான மற்றும் ஆன்மீக அனுபவமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.